வணக்கம். நெருப்பு தமிழன். உண்மையாக வாழணும், நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையில் கொள்கையினுடைய கோட்பாடு. ஏதோ ஒரு சில இடங்களில் ஒரு பொருளை வாங்குறதுக்கு நம்ம லஞ்சத்தை கொடுத்துருந்துருக்கலாம். அந்த மாதிரியான விடயங்களில் வேணால் நான் பண்ணியிருக்கலாமே தவிர, என்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் கொள்கை கோட்பாடு அப்படின்னு அந்த ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். பொய்யை பேசணும், ஊரில் இருக்கிறவங்க பூரா கோவணம் கட்டுறான், நீ ஏன் கோவணம் கட்டலை அப்படின்னு கேட்குற மாதிரி என்னால் வாழ முடியலை. வாழ்க்கையில் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக இருக்கணும். நம்ம எவனுக்கு உதவி செய்யலான்னு பரவாயில்ல, உபத்திரியம் இல்லாமல் வாழ்க்கையில் வாழணும். இதுதான் என்னுடைய லட்சத்தினுடைய அடையாளம். இது வரைக்கும் நெருப்பு தமிழனால் வீழ்ந்தது யாரும் இல்லை. வாழ்ந்ததாக சரித்திரம் இருக்குது, வரலாறு இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்குங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை தான். வாழ்க்கையில் நேர்மையாக வாழ்ந்து பாரு, நீ சந்திக்கக்கூடிய இன்னல்கள் கொஞ்சம் நெஞ்சமில்லை. இப்போ தலையில் இருக்கிற முடியெல்லாம் கொட்டி மனுஷனுக்கு உடலெல்லாம் சூடு ஏறி ஒரு வெறித்தனமான ஒரு வாழ்க்கையில் ஒரு கோபம் இதெல்லாம் இருக்கும். ஆனால் இது எல்லாமே இருக்கும் உண்மையாக இருந்தால். பொய்யை சொல்லி வாழ்கிறது எப்படி வேணாலும் வாழலாம். நான் எல்லாத்துக்கும் சொல்லக்கூடியது ஒன்று தான், வாழ்க்கையில் நேர்மையாக வாழுங்க. நேர்மையாக வாழ்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெல்ல முடியும். அதற்கு உதாரணமும் இருக்குது. அதுக்கு நானும் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நேர்மையாக இருந்து உண்மையாக இருந்து தோல்வி அடைந்ததில்லை. வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டு இருக்கின்றேன். அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை.